ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ட்ரெயின் என்ற ஒரு கொரியன் சஸ்பென்ஸ் சீரியஸோட 4வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். பாடத் தெரிஞ்சவனுக்கு பாட்டு தேவையில்ல, ஆட தெரிஞ்சவனுக்கு மேடை தேவையில்ல, அந்த மாதிரி ரூட்டு தெரிஞ்சவனுக்கு மேப்பு தேவையில்ல இல்லையா? நம்ம சேனலோட ரூட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப பழைய எபிசோடெல்லாம் எங்க இருக்குன்ற மேப்பு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படாது. முதல் 3 எபிசோட் வீடியோவும் எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்கு. பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஒரு வழியாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பேரலல் வேர்ல்டுக்குள்ள போன எபிசோட நம்மள கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமேல் முழுக்க பேரலல் வேர்ல்டையும் அதுல இருக்க புது சர்ப்ரைஸையும் தான் பார்க்க போறோம். அப்படி போன எபிசோட்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்றத ஒரு குட்டி கதையா சொல்லணும்னா, ஹீரோ உயிரா நினைச்சிட்டு இருந்த அவர் ஆளான ஹீரோயின் செத்து போயிட்டா, அதுவும் கில்லர் கையால. இனிமேல் அவளை எப்படி பார்க்க போறோம்ன்ற ஹீரோவோட சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மண்டையை காய வைக்கிற மாதிரி இரட்டை வேடங்கள் நிறைய நடந்துச்சு. பொண்ணு பணமா கிடைச்ச 5வது விக்டிம் உயிரோட வந்து நின்னா. பணமும் சரி, உயிரோட இருக்க பொண்ணும் சரி, பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் முத கொண்டுங்க 2 பேருக்கும் சேமா இருந்துச்சு. அப்புறம் 6வது விக்டிமோட பாடி கட்ச சூட்கேஸ்ல ஒர்க்கிங்ல இல்லாத ஒரு சர்ச் சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் கட்சிதா. நோட்டீஸ் அடிக்கப்பட்டது இந்த வருஷம், ஆனா சர்ச்சையே 3 வருஷத்துக்கு முன்னால இடத்தை மாத்திட்டாங்க. பிளஸ் நோட்டீஸ்ல அச்சடிக்கப்பட்ட ஃபாதரோட முகத்தை வச்சு தேடினா அவரே 3 வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டாரு. அப்புறம் எப்படிரா 2020 டேட்டை போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க? இது ஒன்னா. 3வது அதே நோட்டீஸ்ல போதை பொருள் விற்கிற ஒரு புரோக்கரோட 3 விரல் கைரேகை கட்சதும். அவனை தேடி போனா கொய்யா மக்க, நோட்டீஸ்ல ரேகை பதிஞ்ச 3 விரல்ல அவன் கையில 2 விரலையே காணோம். அட போங்கடா, போற இடத்துல சோதிக்கிறீங்க, இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கையே தேவலடா அப்படின்னு ஹீரோயின் போயிட்டான்ற விரக்தியில அவ எங்க செத்தாலும் அதே ஸ்டேஷன்ல ஹீரோ தற்கொலைக்கு முயற்சி பண்றப்பங்க பேரலல் வேர்ல்ட்ல இருந்து ட்ரெயின் இந்த வேர்ல்டுக்கு வந்துச்சு. அங்க ஜன்னல் ஓரமா ஹீரோயின் இருக்கான்றத பார்த்துட்டு தட்டாலடியா ஹீரோ உள்ள போனா, ஹீரோ நினைச்ச மாதிரி அது ஹீரோயின் இல்ல. சேம் டைம் பேரலல் வேர்ல்ட்ல இருக்க கில்லர் இந்த ட்ரெயின்ல தான் ஏறினான்னு போலீஸ் அவனை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கில்லரும் வேற பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களா, அதனால ஹீரோ தான் கில்லர்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஹீரோ பிடிக்க ட்ரை பண்ண, கடவுளே கணபதி, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கேடா அப்படின்னு மிரண்டு போய் ஹீரோ ட்ராக்கு கிட்ட ஓடி வரப்போங்க ஒரு ஆள் துப்பாக்கி முனையில ஹீரோவை புடிச்சாங்க. எதிர்பார்க்காத விஷயம், துப்பாக்கியோட வந்து நிக்கிறது ஹீரோயின். நீயாமான்னு ஹீரோவுக்கு செலுத்து போகும்போதே எபிசோட முடிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் பேரலல் வேர்ல்ட்ல மாட்டிக்கிட்ட ஹீரோவுக்கு என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் தெரிய வந்துச்சுன்றத இந்த எபிசோடுக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டா சொன்னு கோச்சிக்காதீங்க. சோ 4th எபிசோட ஓபன் பண்ணா கதை பேரலல் வேர்ல்டுக்குள்ள போயிடுச்சு இல்ல, அதனால பேரலல் வேர்ல்ட பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம யூனிவர்ஸோட எல்லை எதுன்றத இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இதான் எல்லாம் நினைச்சு அதை கடந்து போனா அதுக்கப்புறம்னு போய்கிட்டே தானே இருக்கு. சோ யூனிவர்ஸ் ஒரு இன்ஃபினிட்டியா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வாழற உலகம் மாதிரியே காப்பி பேஸ்ட் பண்ண கணக்கா ஐடென்டிக்கலா வேற ஒரு உலகமும் இருக்குன்றது சயின்டிஸ்டோட கருத்து. அதோட அந்த உலகத்தையும் இந்த உலகத்தையும் கனெக்ட் பண்றதுக்கான வழியும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்றது அவங்க எண்ணம். இந்த சீரீஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 2 வேர்ல்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ட்ரெயின் தானே. ஆக இந்த இன்ட்ரோவை காட்டிட்டு கதைக்குள்ள போனாங்க. பேரலல் வேர்ல்டுல போய் போலீஸ்க்கு பயந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்த ஹீரோவை ரயில்வே ட்ராக்ல வச்சு துப்பாக்கி முனையில ஹீரோயின் மடக்குறாளா. இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சவளை திரும்ப பார்த்ததும் ஹீரோ பொறுமையா ஹீரோயின் போய் துப்பாக்கி எல்லாம் கீழே போட்டாரு. ஹீரோயின் நிஜமாவே இது நீதானா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஹீரோ அவரோட கைய ஹீரோயின் கண்ணத்துல வைக்க கொஞ்ச நேரம் காதலிக்க விடுறானுங்களா. அதுக்குள்ள வேற போலீஸ் எல்லாம் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க சீனை கட் பண்ணா, இது வரைக்கும் நம்ம பார்த்த உலகத்துல ஹீரோயினை ப்ராசிக்யூட்டரா பார்த்தோம் இல்லையா, பேரலல் வேர்ல்டுலயோ ஹீரோயின் போலீஸா இருக்கா. அப்புறம் அரெஸ்ட் பண்ண ஹீரோவை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க வர வழியெல்லாம் ஹீரோ இவரோட உலகத்துல எந்த இடத்தை எப்படி பார்த்தாரோ அந்த இடமெல்லாம் இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா இது கனவும் இல்ல, நம்ம ஆலுசினேஷனும் இல்ல. சேம் நாள் சேம் ஊரு, ஆனா எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அங்க ஒர்க்கிங்ல இல்லாத ரயில்வே ஸ்டேஷன் இங்க ஒர்க்கிங்ல இருக்கு. அங்க பழஞ்ச பில்டிங்கா இருக்க சர்ச்சு இங்க புத்தம்புது பொலிவோட இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நம்ம உலகத்துல உயிரோட இருக்கவன் இங்க செத்து போயிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன எபிசோட்ல கில்லர் இந்த பேரலல் வேர்ல்ட்ல ட்ரக் டீலிங் பண்ற புரோக்கரை போட்டு தள்ளினான்ல, ஆனா அவனோ ஹீரோவோட உலகத்துல இன்னமும் உயிரோட தானே இருக்கான், 2 விரல் இல்லாம. அடுத்து அங்க செத்தவங்க எல்லாம் இங்க உயிரோட இருக்காங்க. இது நோட்டீஸ்ல இருக்க சர்ச் ஃபாதருங்க. ஹீரோவோட உலகத்துல அவர் செத்துட்டாரு. இந்த பேரலல் வேர்ல்ட்லயோ போன எபிசோட் முடியும் போது தானே அவரே கைப்பட நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்தாரு. சோ ஓவர் நைட்ல நம்ம எங்க இருந்து எங்க வந்திருக்கோம்? அந்த யோசனையோட ஹீரோ ஸ்டேஷன் போனதும் ஹீரோயின் ஹீரோ உட்கார வச்சு என்கொயரி பண்றா. அப்புறம் ஜி நல்லா அணு உலையில குளிச்ச அண்டங்காக்கா மாதிரி இருந்துகிட்டு எவ்வளோ தப்பு பண்ணி எத்தனை நாள் போலீஸ்கெல்லாம் மண்ணை தூவி சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப மாட்டிக்கிட்டீங்கல்ல. நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்றதுக்கான மோட்டிவ், சூழ்நிலை, எவிடன்ஸ் எல்லாமே உங்களை தான் பாயிண்ட் பண்ணுது. அதெல்லாம் நான் இப்ப என்னன்னு சொல்லுவேனா, சமத்தா நீங்க தான் அந்த தப்பு பண்ணீங்கன்னு சரண்டர் ஆயிடுவீங்களா? இல்லன்னு சொன்னீங்க வச்சிருவேன் அப்படின்னு இந்த உலகத்துல இருந்த கில்லர் என்னெல்லாம் பண்ணான்றத ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. கில்லர் மேல ஒரு கேஸ் தான், அவன் புரோக்கரை கொன்னுட்டான்ற கேஸ். புரோக்கர் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால கில்லர் ட்ரக் எல்லாம் எடுப்பான் போலங்க. சோ கில்லரை ட்ரக் கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
கில்லருக்கு போதைப் பொருள்லாம் வாங்கி கொடுக்கறதே அந்த புரோக்கர் தான். அதுவும் இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னால கில்லர் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கான். அப்போ கில்லருக்கும் புரோக்கருக்கும் பழக்கம். அன்னையில இருந்தே கில்லருக்கு ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்றவன் அவன் தான். இதுக்கு கைமாறா கில்லர் எந்த ஒரு போதை கேஸ்லயும் புரோக்கரை அரெஸ்ட் பண்ணவே இல்ல. இப்ப கில்லர் ட்ரக் கேஸ்ல மாட்டி விசாரணையில இருக்கானதும் புரோக்கர் கில்லருக்கு எதிரா சாட்சி சொல்லிருக்கான் போலங்க. அது கில்லருக்கு கடுப்பு. மீண்டும் மீண்டும் அவங்க கிட்ட பேசி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்கன்னா அது கில்லருக்கு தானே தொல்லை. புரோக்கரை ஆஃப் பண்ணி ஆகணும்னு புரோக்கரோட கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு எல்சியாங்கன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நைட்டு 8 மணிக்கு புரோக்கரும் கில்லரும் மீட் பண்ணிருக்காங்க. கில்லர் புரோக்கரை பார்த்ததும் கழுத்து மேலேயே வளைய கொடுத்திருக்கான். இத அங்க இருந்த ஒரு ஐ விட்னஸும் பார்த்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டே புரோக்கரோட வீட்டுக்கு போன கில்லர் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ்க்கு என்ன ரக துப்பாக்கியை கொடுப்பாங்களோ அந்த துப்பாக்கியால ஷூட் பண்ணி போட்டு தள்ளிருக்கான். ஆனா டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மட்டுமா துப்பாக்கி கொடுக்குறாங்க, எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு கதையான்னு இப்ப ஹீரோ கேட்டா அது மட்டும் இல்ல ஜி, புரோக்கர் வீட்டு காலிங் பெல்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு, அதாவது கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட். இதெல்லாம் கூட விட்டுருங்க, கொலை நடந்த கொஞ்ச நேரத்துல கில்லர் புரோக்கரை கொன்னுட்டு அவன் வீட்டுல இருந்து அரக்க பறக்க ஒரு வித பயத்தோட வெளியே ஓடி வந்திருக்கான். அது பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கா. அத ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட எடுத்து காட்டினதும் தான் போடு தகிட. அப்ப இந்த உலகத்துல என்ன மாதிரியே இன்னொருத்தன் இருக்கானா அப்படின்னே ஹீரோவுக்கு தெரிய வருது. ரைட்டு, இங்க இருந்த கில்லர் தப்பு பண்ண ஆளா இருக்கலாம், ஆனா இப்ப இங்க இருக்கிறது கில்லர் இல்லையே, வேற உலகத்துல இருந்து வந்த ஹீரோ. இந்த கதையை சொன்னா இங்க இருக்கவனுங்க நம்புவானுங்களா? ஸ்லிப்பர் எடுத்து உப்பர்லயே அடிக்க மாட்டானுங்க. சோ அந்த உண்மையை சொல்லாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நீங்க என் மேல வைக்கிற அலிகேஷன் என்னங்க? நான் ட்ரக் எடுக்கிற ஆளு, அது சம்பந்தமா புரோக்கர் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்துட்டான்னு டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த துப்பாக்கியால நான் அவன் வீட்டுக்கே போய் அவனை கொண்டுட்டேன் தானே. நான் என் வாழ்நாள்ல ட்ரக்கை எடுத்ததே இல்லைங்க. வேணும்னா என்ன டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் எந்த துப்பாக்கியெல்லாம் நான் ஷூட் பண்ணேன்னு சொல்றீங்களோ அந்த துப்பாக்கியில இருக்க புல்லட்டையும் செக் பண்ணுங்க. இந்த 2 ரிசல்ட் வந்ததும் நான் பேசிக்கிறேன்னு ஹீரோ ஒரே அடியா அடிச்சதும் சரி பண்ணிட்டா போச்சுன்னு 2யும் செக் பண்ணா ரிசல்ட் என்னவா வரும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா ஹீரோயினுக்கு அது ஷாக்கு தானே. எப்படிரா இவன் துப்பாக்கியில இருக்க புல்லட்டும் புரோக்கர் பாடியில இருக்க புல்லட்டும் வேற வேறையா இருக்கு, லைஃப்ல இவன் ட்ரக் எடுத்ததே இல்லன்னு வேற ரிசல்ட் வந்திருக்கே, என்னமோ ஜி பூம்பா வேலை காட்டான்டா அப்படின்னு கோவத்தோட ஹீரோ செல்லுக்கு போனவ ஹீரோ சட்டையை புடிச்சு ஏதோ பண்ணிட்டு தானே, நீ பல நாளா என்ன சொல்லிட்டு இருந்த? புரோக்கர் என்னோட இன்ஃபார்மர், அவன் எந்தெந்த பெரிய தலைங்களுக்கெல்லாம் ட்ரக் சப்ளை பண்றானோ அவங்க லிஸ்ட் எல்லாம் நோட் பண்ண ஒரு லெட்ஜர் அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு தானே சொன்னேன். புரோக்கர் செத்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டை செக் பண்ணா நீ சொன்ன மாதிரி ஒரு லெட்ஜரே இல்லையே. ஒன்னு கொலை பண்ணவங்க அந்த லெட்ஜரை எடுத்துட்டு போயிருக்கணும், அப்படி இல்லனா நீ சொன்ன எல்லாமே பொய்யா இருக்கணும். இப்ப வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம் ராஜா, ஞாபகம் வச்சுக்கோ என் கண்ணு உன் மேல இருந்துகிட்டே இருக்கும். இன்னமும் நீ தான் அந்த கேஸ்ல குற்றவாளி, வெளியூருக்கு எங்கேயாவது போயிடலான்னு நினைச்ச செத்தடி அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா. நானு வெளியூருக்கு போறேன், இனிமேல் ஏமா நான் போறேன்? எனக்கு தேவையான பொருளை நான் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் போயிடுவானா? இருந்து அதை என்னோட தாக்காம நான் விட்டவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ இங்கேயே பட்டறைய போட்டலான்னு முடிவே எடுத்துட்டாப்புல. இதுக்கு மேல எப்படி ஹீரோவை ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியும்? அவர் தான் தப்பே பண்ணலன்றதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சு போச்சு. ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ரிலீஸ் ஆன ஹீரோவோ எந்த உலகத்துல இருக்கோன்னு தெரியல, படுபாவி பையன், நல்லா ஜெராக்ஸ் எடுத்த ஜெமீன் கோட்டை மாதிரி என் சாயல்ல ஒருத்த வந்துகிட்டு கெட்ட பையனா இருந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட அடிமட்டத்துக்கு பேர் வாங்கியிருக்கானே, முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும், அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரா. அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோயின் வேலை செய்யறது வேற ஸ்டேஷன், கில்லர் வேலை செஞ்சது வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன்ல கில்லரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டப்போ அடிக்கடி கில்லர் வேலைக்கே வரமாட்டானா, எங்கேயோ மாயமா மறைஞ்சிருவானா. ஒருவேளை அவன் கொரியா விட்டு வேற எங்கேயாவது போயிருப்பானோன்ற டவுட்ல ஹீரோயின் அதை பத்தி அவ அசிஸ்டன்ஸ் கிட்ட விசாரிச்சா அவன் கொரியா விட்டு எங்கேயும் போன மாதிரி இல்லையேங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, புரோக்கர் செத்ததுக்கு அப்புறம் கில்லர் எங்கெல்லாம் போனா அவனை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அந்த தகவல்லாம் எனக்கு வேணும், நானே தனித்தனியா போய் திரும்ப ஒரு தடவை அவங்கள விசாரிக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போன ஹீரோயினுங்க. ஹீரோ இந்த வேர்ல்ட்ல ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் ஹீரோயின் பேரை சொல்லிக்கிட்டே ஏக்கத்தோட போய் அவ கண்ணத்தை தொட்டாருல்ல, ஏன் அவன் அந்த மாதிரி பண்ணான்னு இவளுக்கு உறுத்தலா இருக்கு. இங்க மறுபடியும் ஹீரோ கிட்ட போனா ஹீரோ இவரோட உலகத்துல எந்த வீட்டுல வாழ்ந்தாரோ இந்த உலகத்துல அந்த வீடு இருக்க இடத்துக்கு வர இங்கதான் கில்லரும் தங்கியிருக்கான். ஹீரோ எப்பவுமே ஒரு வீட்டு சாவிய வெளியே இருக்க பூத்தொட்டிக்கு அடியில தான் வைப்பாரு. இங்க கூட சாவி அதே இடத்துல தாங்க இருக்கு. எடுத்துட்டு கதவு திறந்து உள்ள போனா வீடெல்லாம் சேமா தான் இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள ஐயோ நகராட்சி குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல கொட்டின மாதிரி வீடே குப்பை கிடங்கா கிடக்கு. அதுக்கு நடுவுல போலீஸான கில்லரோட போட்டோ இருக்கா. ஆள் தாண்டா பாக்க நீ நானும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா கேரக்டர் ஒஸ்ட்லயும் ஒஸ்ட். எங்கேயாவது போலீஸ் மாதிரி பேர் வாங்கிருக்கியா, பொறுக்கி பையனு பேர் வாங்கி வச்சிருக்க, இதை எப்படி ஆனா துடைக்கிறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறப்போ வீட்டுல பல்பு டபுக்கு 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 டபுக்குன்னு விட்டு எரிய மேல நிமிந்து பார்த்தா பல்புக்கு பின்னால என்னமோ ஒன்று இருக்கு. அதை போய் கையில எடுத்தா அது ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ளதாங்க கில்லர் அவன் யூஸ் பண்ற ட்ரக் ஊசியெல்லாம் வச்சிருக்கான். சோ கில்லர் ட்ரக் எடுக்கிறான்றது கன்ஃபார்ம். இந்த ட்ரக் முகத்துல தான் போய் புரோக்கரை கொன்னானான்றது டவுட்.
அதோட ஹீரோ நோட் பண்ண வரைக்கும் அங்க இருந்த ஹீரோவும் சரி இந்த உலகத்துல இருந்த கில்லரும் சரி 2 பேரோட பேரு, தங்குற இடம், வேலை செய்யற இடம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன்டா கேரக்டர் மட்டும் வேற வேறையா இருக்கு? சரி, இனிமேலும் நம்மளா தனியா மண்டையை உடச்சிட்டு இருக்காம கில்லர் மாதிரியே வாழ்ந்தாதான் அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்க முடியும்னு மறுநாள் கோட் சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு கில்லர் வேலை செய்யற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோ போறாரு. ஒரே ஒருத்தன் கூட அடடா இவ்வளவு நாள் வேலைக்கு வராத ஆள் வந்திருக்காரு, அதுவும் இவ்வளவு பிரச்சனையை கடந்து வந்திருக்காரு, வாங்க நல்லா இருக்கீங்களா, என்ன ஆச்சுன்னு மூஞ்சி கொடுத்து கூட பேசலங்க. பண்ணிட்டானா இன்னும் இவன் யார் யார் உயிரெல்லாம் எடுக்க போறானோன்னு கழுவிதான் ஊத்துறாங்க. அப்புறம் ஹீரோ லஞ்ச் சாப்பிட ஒரு இடத்துக்கு வந்தா அங்க ஹீரோவோட டீம்மேட்டா ஒரு சின்ன பையன் இருக்கான். நம்ம அவன் பேரை குட்டிமேட்னு வச்சுப்போம். அவன் வேற சில பேரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நடா உங்க டீம் லீடர் வந்து உட்காந்துருக்காரு, நீ அவர் கூட போய் சாப்பிடுறது இல்ல, எங்க கூட உட்காந்து சாப்பிடுற அப்படின்னு குட்டிமேட்டை கலாய்க்க, அவர் என்னைக்குங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு, சும்மா இருங்க நானா போய் இந்த ஆள்கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுக்கா அப்படின்னு ஹீரோ காதுபடவே பேசிட்டு இருக்கானுங்க. இது முடிய இப்ப பேசிட்டு இருந்த இதே 3 பேர் குரூப் மறுபடியும் ஹீரோவை பத்தி தான் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சார் ஹீரோ மேல ஒரு கேஸ் ஆச்சு இல்ல சார், அவர் அந்த ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க சார். ஆனா விசாரணையில ஹீரோ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஹீரோ நல்லவர் தான் இல்ல இப்படின்னு குட்டிமேட் கேக்குறான். இத அங்கேயே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னு ஹீரோவும் ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. யாரு அவனா? சிட்டிக்கு தட்டுற நேரத்துல சில்லாக்கிட்டுமா வேலை காட்டுறவன்டா அவன். ஏதோ ஒரு ஃப்ராட் தனம் பண்ணி தான் வெளியே வந்திருப்பான். அவன் கொலை பண்ணிருப்பான்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. என்ன இருந்தாலும் அவனுக்குள்ள ஓடுறது குலகார ரத்தம் தானே அப்படின்னு சேம் டு சேம் அந்த உலகத்துல நடந்த அதே ஒரு விஷயத்தை இங்கேயும் சொல்லி நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க. ஹீரோவோட உலகத்துல 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோவோட அப்பா ஹீரோயின் அப்பாவை கொண்டுட்டதா ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாரு இல்ல, அது இங்கேயும் நடந்திருக்கு. ஆனா இங்க நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னால. ஹீரோட அப்பா ஹீரோயின் அப்பாவை கொண்டுட்டு வீட்டுல இருந்த நகையெல்லாம் திருடி எடுத்துட்டு போயிருக்காராம். கொலை நடந்த ஸ்டைல் கூட அங்கேயும் இங்கேயும் டிட்டோவா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அப்புறம் செத்த ஆளோட தலையில மண்டவோட உடையிற அளவுக்கு பல தடவை அடிச்சிருக்காங்க. அதை அவங்க சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட உலகத்துல ஹீரோவோட அசிஸ்டன்டான A1ன்ற ஒருத்தவனை பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அவன் இந்த உலகத்திலயுமே கில்லரோட அசிஸ்டன்டா இருந்திருக்கான். இது பேரலல் வேர்ல்டு தானே. சோ A1ன்ற வார்த்தைக்கு பக்கத்துல P போட்டு இந்த உலகத்துல இருக்கவன நம்ம PA1ன்னு வச்சுப்போம். PA1 கூட ஹீரோவை பார்த்துட்டு மதிக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ கில்லரோட டேபிள்ல உட்காந்து 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த கில்லர் அப்பா பண்ண கொலையோட கேஸ் ஃபைல பார்த்துட்டு இருக்கப்போ PA1 இனிமேல் உங்களை கீழே வேலை செய்ய எனக்கு விருப்பமே இல்ல, ஆளை விடுங்க அப்படின்னு ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஆள் வேற ஆடை வேறன்னு அவங்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமை. ஏண்டா நல்லா டைம் பாஸுக்கு பைபாஸ் பண்ண பள்ளி மாதிரி இருந்துகிட்டு மத்தவங்கள மாதிரி நீ மாடா என்ன கொலைகாரன் நினைக்கிற? இவ்வளவு நாள் என் கூட க்ளோஸா இருந்திருக்க, ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்க, உனக்கு தெரியாதா நான் கொலை பண்ணிருப்பனா பண்ணிருக்க மாட்டேனான்னு? ரைட்டு, இவ்வளவு நாள் உன் கூட இருந்தவன் உனக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணிருக்கலாம், அதெல்லாம் மாத்திக்க கொஞ்சம் டைம் கூட. அதுக்கப்புறமும் நீ நினைச்ச மாதிரி நான் மாறலனா அப்ப நான் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துக்கிறேன், இப்ப வாய்ப்பு இல்ல தம்பி அப்படின்னு ஹீரோ அந்த லெட்டரை கிழிச்சு குப்பையில போட்டு அந்த உலகத்துல இருக்க மாதிரியே ஆளுங்க தான் இந்த உலகத்திலயும் இருக்காங்களே. அங்க ஃபாரன்சிக் டாக்டர்னு ஒருத்தி இருப்பா, அவ ஹீரோவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ இங்கேயும் இருக்காளான்னு ஹீரோ PA1 கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் புரோக்கரோட சாவு நடந்த அவன் வீட்டுல அவன் என்ன பொசிஷன்ல பணமா இருந்தானோ ஹீரோயினும் அதே பொசிஷன்ல படுத்துக்கிட்டு கிரைம் எப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உலகத்துல நம்ம பார்த்த ஃபாரன்சிக் டாக்டர் இந்த உலகத்திலயும் அவளுக்கு அதே வேலை தான், எவிடன்ஸை கலெக்ட் பண்ண வராங்க. ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? அந்த உலகத்துல தான் ஹீரோவும் டாக்டரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துல கில்லரும் டாக்டரும் முன்னாள் காதலர்களா இருந்திருக்காங்க. 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. 2-3 வருஷமா பேச்சே இல்ல. ஆனா புரோக்கரோட கொலை நடந்ததும் கில்லரோட செல்லுல இருந்து டாக்டரோட செல்லுக்கு போன் போயிருக்கு. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க. எதுக்காக அவனை கால் பண்ணோம்? பிரேக்கப் தான் ஆயிடுச்சு இல்ல, அடுத்து 2-3 வருஷம் பேசாம தானே இருந்தீங்க, கரெக்டா கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவன் உனக்கு கால் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு டாக்டர் வந்ததும் ஹீரோயின் ஒரு கிடுக்கு பிடிய போடுறா. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. அவனும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்தோம், நடுவுல காதலிச்சோம், செட் ஆகலன்னு பிரிஞ்சிட்டோம், சும்மா போன் பண்ணான், அதை ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாத்தீங்களாங்க? சும்மா கில்லரையே நோண்டிட்டு இருக்கிறதுக்கு பதில் செத்தானே புரோக்கர், அவனுக்கு தொழில் ரீதியா எதிரிகள் யாராவது இருக்காங்களா, இல்ல பினான்சியல் சம்பந்தமா அவனுக்கு ஆவாதவங்க யாராவது இருக்காங்களா, அதுவும் இல்லனா கேர்ள் ஃப்ரெண்டு சொந்த பந்தம்னு அப்படி ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சிங்க. இத டாக்டர் கேட்டதும் ஏன் விசாரிக்காம, புரோக்கருக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனைன்னு எதுவும் இல்ல, தொழில் ரீதியாவும் பிரச்சனை இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல, அப்புறம் யாரை தேட சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நல்லா விசாரிச்சு கிழிச்சிருக்கீங்க. புரோக்கருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லனா அப்புறம் ஏன் இந்த வீட்டு பெட்ல அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட முடி கடிச்சிருக்கு, கூடவே ஒரு பொண்ணோட ஹேர் கிளிப்பும் கடிச்சிருக்கு? இதை என்ன எதுன்னு தேடினீங்களா? ஏங்க முதல்ல புரோக்கர் தான் இன்டர்னல் அஃபேர்ஸ்ல கில்லரை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமாங்க? தெரியுதோ இல்லையோ அவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான், அதனால கில்லருக்கு புரோக்கர் மேல மோட்டிவ்னு நீங்களா அடிச்சு தள்ளுவீங்கல்ல. போங்க ஃபர்ஸ்ட் இந்த கிளிப் யாரோட
இருந்து தேடுங்க, அப்புறம் பழிய போடலாம் அப்படின்னு டாக்டர் ஹீரோயினை கேவலப்படுத்திட்டு ஆபீஸ்க்கு வரா. ஆபீஸ் வாசல்லையே அவளுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீயும் பழி வாங்கிடாதம்மா, இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும், ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல அப்படின்னு ஹீரோ டவுட்டோட கேட்டா அவன் நறுக்குன்னு ஹீரோவை 4 வார்த்தை திட்டுறா. உரிமை இல்லாம அந்த திட்டு வருமா? முதல் முறையா வாழ்க்கையில ஒரு ஆள் திட்டுறதுக்கு சந்தோஷப்படுறமா நானு. சரிவா உள்ள போவோன்னு 2 பேரும் டாக்டரோட ஆபீஸ்க்கு போனதும் புரோக்கரோட கொலை நடந்த அன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு டாக்டருக்கு எது வரைக்கும் தெரியுமோ அந்த கதையை ஹீரோ கிட்ட சொல்றா. அன்னைக்கு நைட்டு கில்லர் டாக்டர் வீட்டு காலிங் பெல் அடிச்சு அவன் கதவை திறந்ததும் துப்பாக்கியோட உள்ள போயிருக்கான். இன்வெஸ்டிகேஷன்ல கில்லருக்கு எதிரான தகவலை அவன் சொல்லிடக்கூடாது, அவனை ஆஃப் பண்ணணும்ன்ற எண்ணத்துல உள்ள போயிருக்கானா. அது வரைக்கும் மட்டும்தான் டாக்டருக்கு தெரியும். அதை இங்க ஹீரோ கிட்ட சொன்னதும் பாத்தியம்மா என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி போச்சுன்னு. தேவையில்லாம அந்த போதை பொருளை எடுத்துக்கிட்டு என்ன பண்றோன்னே தெரியாம ஒருத்தவனை கொலை பண்ற அளவுக்காமா நான் போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ ஃபீலிங்ஸை போட்டா. டேய் என்னடா மென்டல் மாதிரி பேசுற, நீ எங்கடா அவனை கொலை பண்ண? நீ தான் அவனை கொலை பண்ணலையே அப்படின்னு தானே நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன. உன் அப்பாவால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, அதுல இருந்து இந்த இடத்துக்கு வந்ததே பெருசு, நீ எப்படிடா கொலைலாம் பண்ணுவ அப்படின்னு டாக்டர் சொல்ல போய் தான் ஹீரோவுக்கு தெரியுது. ஓ அப்ப கில்லர் கொலை பண்ணலையா? நம்ம சொல்ற என்ன ஆச்சு, நான் உனக்கு ஃபோன் பண்ணனா நான்லாம் சொன்னேன்னு ஹீரோ சூசகமா கேட்டதும் நம்மளே போன எபிசோட்ல பார்த்தோம்ல, புரோக்கரோட சாவு நடந்து அந்த வீட்டுல இருந்து நல்லா கீ கொடுத்த கிண்டி குதிரை மாதிரி அவசர அவசரமா கில்லர் ஒரு பாத்ரூம்ல பூந்துகிட்டு அங்க கையில ஊசியெல்லாம் போட்டு சொருவிட்டு இருந்தானே, அப்போதாங்க டாக்டர் கால் பண்ணிருக்கான். இவன் ஏன்டா இத்தனை வருஷம் கழிச்சு பண்றான்னு டாக்டருக்கு சின்ன அவுக்குதான். ஆனாலும் போன் அட்டன் பண்ண, அம்மாடி உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, நான் பண்ணலமா, நான் அவனை கொலை பண்ணலமா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோமா அப்படின்னு போதையிலேயே உளறிட்டு போனை வச்சிட்டான். எப்படியோ கில்லர் அவனாவே அவன் கொலை பண்ணலன்னு சொல்லியிருக்கான். அப்ப வேற யாரு பண்ணிருப்பான்னு ஹீரோ யோசிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புரோக்கரோட வீட்டுல இருந்து அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட முடி ஹேர் கிளிப் எல்லாம் கிடைச்சதே. அந்த ஹேர் கிளிப்பை ஹீரோ கிட்ட காட்டின டாக்டர் புரோக்கரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்காடா, ஆனா அவன் சேர்த்து ஃபியூனரல கூட யாருமே வரல, நீ வேணும்னா இந்த கிளிப்பை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு டாக்டர் கிளிப்பை காட்டினதுமே ஹீரோ ட்விஸ்ட புஷ்டாரு. போன எபிசோட்ல ஹீரோ இவரோட உலகத்துல புரோக்கரை கண்டுபிடிக்க புரோக்கரோட ஆள் வேலை செய்யற பாருக்கு போய் ஆளை மீட் பண்ணி பேசினாரு இல்லையா? அப்ப புரோக்கரோட ஆளு அவ தலையில இதே கிளிப்பை தாங்க போட்டிருப்பா. அப்ப இந்த உலகத்திலையும் புரோக்கரோட ஆளா அவளே தான் இருக்கா. இதை ஹீரோ கண்டுபிடிக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் டாக்டர் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு புரோக்கரோட போன் கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்றா. அப்ப புரோக்கருக்கு ஒரு பே போன்ல இருந்து யாரோ அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. மேபி போன் பண்ற இந்த ஆள் தான் புரோக்கரோட கனெக்ட்ல இருக்க பொண்ணா இருக்குமோ? அதை ஹீரோயின் யோசிக்கும் போதே மறுநாள் ஹீரோ புரோக்கர் ஆளோட வீட்டை கண்டுபிடிச்சு போயிட்டாரு. ஆனா அவளுக்கு வேற யார் கூடவோ கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இப்ப பிரெக்னன்ட் ஆவரா இருக்கா. அவகிட்ட அந்த கிளிப்பை காட்டியும் புரோக்கரோட போட்டோவை காட்டியும் எத்தனை விதமா விசாரிச்சாலும் அவளுக்கு புரோக்கர் யாருன்னே தெரியலன்ட்டா. இந்த உலகத்துல ஆளுங்க ஒன்னா இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல இருக்க உறவுகள் வேற மாதிரி தானே இருக்கு. அந்த உலகத்துல ஹீரோவும் ஹீரோயினும் காதலர்களா இருந்திருக்காங்கன்னா இந்த உலகத்துல கில்லரும் ஹீரோயினும் எலியும் புனியமா இருக்காங்க. சோ அப்படி இந்த உலகத்துல புரோக்கரா வாழும் மீட் பண்ணிக்கவே இல்ல போல, டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த ஹீரோ வெளியே நிக்கிற கார்ல எதையோ பார்த்ததும் ஸ்டன் ஆயிடுறாரு. சேம் டைம் ஹீரோயின் கரெக்டா புரோக்கருக்கு கால் வந்தப்பலாம் பே போன் கிட்ட கார்ல வந்து இறங்குற ஒரு பொண்ணு தான் போன் பண்ணிருக்கா. கார் நம்பரை வச்சே ஹீரோயின் அட்ரஸ் புஷ்டா. இங்க ஹீரோ புரோக்கரோட ஆள் நினைச்சு ஒரு பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்தாருல்ல, பொண்ணோட புருஷன்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். அது என்னவோங்க ஹீரோ போய் விசாரிச்சுட்டு வந்ததுல இருந்து அவ பார்வையே திருட்டு மொழியா இருக்கு. அதையே யோசிச்சுட்டு இருந்தவ காய்கறி கட் பண்ணும்போது கையையும் சேர்த்து கட் பண்ணிக்கிறா. புருஷங்காரன் நான் மாத்திரம் வாங்கிட்டு வரேன் துச்சாலும் உனக்கு ஏமாமா சிரமம், நானே போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு வெளியே வந்து கார் எடுக்கும் போது வழியில வந்து அவளை பிளாக் பண்ண ஹீரோ என்னையே போய் சொல்லி டபாயிட்டல்ல, சத்தியம் பண்ணு உனக்கும் புரோக்கருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு. அதான் உன் காருக்கு முன்னால கண்ணாடியில உன்னை தொங்க விட்டுருக்கியே, அந்த பென் டிரைவையே உன்னோட முழு ஜாதகத்தையும் சொல்தேமா அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்ச ட்விஸ்ட நம்ம கிட்ட அவுத்து விடுறாரு. இந்த பென் டிரைவை பத்தி போன எபிசோட்லயே காட்டியிருப்பாங்க, நான் தாங்க உங்கள்ட்ட சொல்லாம விட்டேன், சாரி. அதாவது ஹீரோ அவரோட உலகத்துல 3 வருஷத்துக்கு முன்னால புரோக்கரை அரெஸ்ட் பண்ணாரா, அப்பவே அவங்கிட்ட அவன் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற பெரிய தலைங்களை பத்தி லெஜர் ஒண்ணு வச்சிருந்திருப்பான். அதை கூடுறான்னு கேட்டிருப்பாரு. அவன் கொடுக்கலனாலும் இவனை காப்பாத்தணும்ன்றதுக்காகவே அங்க வந்த புரோக்கரோட ஆள் இதுதான் அந்த லெஜர், இதுலதான் பெரிய தலைங்களோட பேர் இருக்குன்னு ஒரு பென் டிரைவை கொடுத்துருப்பா. பென் டிரைவே பார்க்க 2 ஸ்க்ரூவெல்லாம் வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதே மாடல் பென் டிரைவ் கார் கண்ணாடியில தொங்கறத வச்சுதான் இவளுக்கும் புரோக்கருக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆனா இவன் நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு ஹீரோ புடிச்சிட்டாரு. அந்த உலகத்திலையும் புரோக்கர் முழுசா நம்பின ஒரே ஆள் அவனோட காதலி. பென் டிரைவ் அங்க கொடுத்து வச்சிருந்தான். இந்த உலகத்திலையும் புரோக்கர் முழுக்க முழுக்க நம்பினது இங்க இருக்க காதலியே தான் போல. பென் டிரைவை கொடுத்து வச்சிருந்திருக்கான். அதை ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஒரு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சாலே அதுவும் இந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் தான். இவ தான் பே போன்ல போய் புரோக்கருக்கு போனே போட்டிருக்கா. அவளும் வந்துட்டா. ஹீரோவை பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி. நீ என்னடா நான் எங்க போனாலும் பின்னாலே வந்துட்டு இருக்க, நான் புரோக்கரை நீ தான் கொன்னன்னு இந்த பொண்ணு சாட்சி சொல்லிட போறான்னு இவளை மிரட்ட வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோ கிட்ட எகிர்றா. நல்லா இந்தியன் மேடு இலியானா மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன
என்ன நம்பவே மாட்டல்ல, நான் இந்த கொலையை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணதாம அவளை தேடி வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் ஹீரோயின் காதுல ஏறல. என்னம்மா நீ அடிக்கடி பே போன்ல இருந்து புரோக்கருக்கு கால் பண்ணிருக்கியேன்னு கேட்கறதுக்குள்ள அவளுக்கு வைத்த வலி. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. என்னதான் இவ புரோக்கர் கூட இல்லீகல் கனெக்ஷன்ல இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனால கர்ப்பமும் ஆயிட்டா. இந்த டைம்ல புரோக்கரோட சவகாசம் வச்சுக்கிறது தப்புன்னு தான் புரோக்கரோட கொலை நடந்த அன்னைக்கு இவ பே போன்ல இருந்து புரோக்கருக்கு கால் பண்ணிருக்கா. போதும்டா, இது வரைக்கும் நம்ம திருடுதனமா பழகினதெல்லாம் போதும், இனிமேல் நான் என் புருஷனுக்கு விசுவாசமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம பழக்கத்தை முறிச்சுக்கலான்னு இவ சொல்ல, முடியாது 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 முடியாது, இமயமலை இடிந்தாலும் சபரிமலை சரிந்தாலும் நீயே என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதை மீறி நீ என்னை விட்டு போன நான் நேரம் அவன் புருஷன்கிட்டே வந்துருவேன், நம்மளை பத்தின எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடுவேன்னு. புரோக்கர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க டைம்ல இவன் வீட்டு காலிங் பெல்ல யாரும் அடிச்சிருக்காங்க. இவன் போனை கட் பண்ணவே இல்ல. லைன்ல இருமா, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு போனை அப்படியே வச்சுட்டு போய் கதவை திறந்தா நமக்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க. நம்ம யார கில்லர்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அவன் எல்லா இடத்துலயும் ஓப்பனா தானே சுத்துறான், முகத்தை காட்டிக்கிட்டு. அவன் வரல, முகம் தெரியாத அளவுக்கு ஹூடி பொருடி யாரோ வந்திருக்காங்க. உள்ள வந்தவனுக்கும் புரோக்கருக்கும் சண்டை. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு செவுத்துல டமார்னு முட்டிருக்காங்க. புரோக்கரோட ஆள் லைன்லயே இருந்ததுனால இந்த சவுண்ட் எல்லாம் அவளை கேட்டிருக்கா. அப்ப அவ கேட்டதை இப்போ ஒப்பிச்சதும் ஸ்ட்ரெயிட்டா புரோக்கரோட வீட்டுக்கு போன ஹீரோயின் போன தடவை இந்த வீட்டுக்கு வந்தப்பவே செவுத்தோரமா ஒரு சின்ன கிராக் இருந்ததை பாத்துருப்பா. அது என்னன்னு ஆராயத்துக்குள்ளதான் ஃபாரன்சிக் டாக்டர் வந்திருப்பாளா. இப்ப அதே இடத்துக்கு போய் நோன்னா பிளட் கிடைக்குதுங்க. அதை ஹீரோயின் சாம்பிளா எடுத்து வச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த புரோக்கரோட ஆள் கிட்ட ஹீரோ அட்வைஸ போட்டுட்டு இருக்காரு. நடந்தது நடந்து போச்சுமா, அதையே நினைச்சிட்டு இருக்காத, குழந்தை பிறக்க போது, குழந்தையோட புருஷனை கூட வச்சுக்கிட்டு சந்தோஷமா வளர வழிய பாரு. நம்மளாலதான் புரோக்கர் செத்துட்டான்னு நீ ஒரு நிமிஷம் நினைச்சா கூட இத்தனை வருஷமா நான் எப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தனோ அதே வாழ்க்கை தான் உனக்கும். சோ மறப்போம் மன்னிப்போம்னு ஹீரோ சொன்னா, ஹீரோ பேசின பேச்சிலேயே ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு போல புரோக்கரோட ஆளுக்கு. அதனால அவளுக்கு தெரிஞ்ச ஒரு புது தகவலை சொல்லி ஹீரோவை மெர்சல் ஆகிறா. ஹீரோ அந்த தகவலை கேட்டதும் இல்சியாங்கன்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. இதே ஸ்டேஷன்ல தானே புரோக்கரோட கொலை நடந்த அன்னைக்கு நைட் 8 மணிக்கு புரோக்கரும் கில்லரும் மீட் பண்ணிட்டாங்க. அதை அங்கேயே இருந்த ஐ விட்னஸ் கூட பார்த்து சாட்சியா சொன்னாங்களே. அந்த ஸ்டேஷனுக்கு இப்ப போன ஹீரோ அன்னைக்கு நைட் இங்க என்ன நடந்திருக்கும்ன்றத விஷுவலா யோசிச்சு பாக்குறாரு. இப்போ இங்க யாரோ ஒரு ஆன்டி போற வரவங்களுக்கு எல்லாம் சர்ச்சு சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் ஒன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆன்டி தான் ஐ விட்னஸா இருந்திருக்கணும். அன்னைக்கு புரோக்கர் இந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது இவங்க தான் சர்ச்சு சம்பந்தப்பட்ட நோட்டீஸ புரோக்கருக்கு கொடுத்துருக்காங்க. சேம் டைம் கில்லர் இவனை கால் பண்ண, சாரே எத்தனை வாட்டி சாரே சொல்றது, உங்களை பத்தி நான் போட்டு உள்ள சாரே, நான் ஒரு பார்சலை பிக்கப் பண்றதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் சாரே, இருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு ட்ரக் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பேக் எடுக்கிறதுக்காக இவன் வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆன்டி கிட்ட இருந்து சர்ச்சு சம்பந்தப்பட்ட நோட்டீஸ வாங்கினான்ல, அத பேக்கோட ஒரு ஜிப்ல வச்சுட்டு இவன் தேடி வந்த பொருள் பேக்குக்குள்ள இருக்கான்னு பார்க்க பேக்கை திறந்தா உள்ள இருந்தது 6வது விக்டிம். பாடியை பார்த்ததும் பதறி போய் ஓட ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் இங்க வந்த கில்லர். எதுக்காகவோ கில்லரும் அந்த பேக்கை தான் தேடி வந்திருக்கான்னு ஹீரோ நினைக்கிறாரு. பட் ட்விஸ்ட் என்னன்னா கில்லர் அந்த பேக்கை வந்து பாக்கிறதுக்குள்ள வேற எவனோ ஒருத்தவன், முகம் தெரியாத ஒருத்தவன் ஒரு காலை தாங்கி தாங்கி நடக்கிறான். அந்த பேக்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆஹா, இத வச்சு பார்த்தா நம்ம நினைக்கிற மாதிரி கில்லர் உண்மையாகவே கில்லர் இல்ல போலியே, குறுக வேற எவனோ ஒருத்தவன் வரான். சோப்பா, இப்ப இவனுக்கு பேரை வேற மாத்தணுமா? சரிங்க, இனிமேல் நம்ம கில்லர்னு கூப்பிட்டு இருந்தவன அவன் ஹீரோவோட இன்னொரு விஷயம் தானே, அதனால 2.0 வச்சுப்போம். 2.0க்கும் அந்த பேக் முக்கியமான ஒன்னா இருந்திருக்கு. உண்மையான கில்லர் காலை தாங்கி தாங்கி நடந்துகிட்டு அந்த பேக்கோட ட்ரெயின் ஏறினதும் இவனுக்கும் பேக் வேணும்னு ட்ரெயின்ல ஏறி இருக்கான். இதுக்கப்புறம் தான் ட்ரெயின் அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. கில்லர் 6வது விக்டிமோட பாடி இருக்க பேக வெளியே தூக்கி போட்டிருக்கான். அதை ஹீரோயின் பாத்துட்டானதும் அங்க ஹீரோயினை கொண்டு இருக்கானா. அடுத்து இதே உலகத்துக்கு வந்து பாடிய புரோக்கரை பாத்துட்டானதும் புரோக்கரோட வீட்டுக்கு போய் அவனையும் கொண்டு இருக்கான். சோ கில்லர் அந்த ட்ரெயின்ல தான் இருந்திருக்கான்றது கன்ஃபார்ம். அது யாருன்னு தெரியறதுக்குள்ள போன எபிசோட்ல அந்த ட்ரெயின்ல ஏறின 2.0ங்க இது வரைக்கும் எங்க இருக்கானே தெரியாம இருக்குல்ல. அவனை காட்ட அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படிக்கையா இருக்கான். அது அந்த உலகத்திலயா இல்ல இந்த உலகத்திலயான்னு தெரியல. இவ்வளவு நேரமா மயக்கத்துல இருந்தவன் திடுக்குன்னு கண்ணை முழிக்க அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட வந்தா. புரோக்கரோட வீட்ல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு பிளட் சாம்பிள் கிடைச்சது இல்ல. அதை ஹீரோயின் செக் பண்ணி அந்த ரிசல்ட்டோட ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கா. ஆல்ரெடி ஸ்டேஷன் வாசல்ல இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ இவரை தாண்டி போன ஹீரோயினோட கையை பிடிச்சு அந்த ரிசல்ட்டை வாங்கி பாக்குறாரு. ஹீரோயினுக்கு என்ன நினைப்புன்னா, எப்படியும் அது 2.0வோட ரத்தமா தான் இருக்கும், அதை வச்சே ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடலான்றது. ஆனா அவ ஒண்ணு நினைக்க விதி வேற மாதிரி வேலை செஞ்சிருச்சே. கிடைச்ச ரத்தம் புரோக்கரோட ரத்தம், அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஏமா கவலைப்படுற, அதான் நான் இருக்கல்ல, நீ அவனை பிடிக்கிறியோ இல்லையோமா, என்ன ஆனாலும் நான் அந்த கில்லரை பிடிக்காம விடவே மாட்டேன். பட் நீ ஒன்னு யோசிச்சு பாத்திருக்கியா, இந்த உலகத்துல நீ நானும் எதிரும் புதிருமா இருக்கும், ஒருவேளை வேற உலகத்துல நீ நானும் ஒன்னா இருந்து அங்க நமக்குள்ள ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருந்திருந்தா ஏன் அங்க இங்கேயே நம்ம அதை கொண்டு வருவோம். இதுக்கு முன்னால நமக்குள்ள என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம புதுசா ஆரம்பிப்போமா, என்னோட பேரு ஹீரோ அப்படின்னு என்னென்னமோ பேசி எப்படியாவது ஹீரோ ஸ்கோர் பண்ணிடலான்னு பார்த்தா தல நமக்குள்ள இப்ப எதுவும் புதுசா ஆரம்பிக்க போறதில்ல தல. எப்போ உன் அப்பா என் அப்பாவை கொண்டானோ அப்பவே நமக்குள்ள எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஹீரோயின் அதை சொல்லிட்டு போறா. அட கொடுமையே, அப்போ அது என் அப்பா தான்
இருக்கான்றது உனக்கு தெரியுமா இப்படின்னு ஹீரோக்குள்ள ஒரு உறுத்தல். சப்போஸ் ஹீரோயின் 2.0 புதுசா பார்த்த ஆளா இருந்திருந்தா அது தெரிஞ்சிருக்காது. ஆனா தெரிஞ்சிருக்குன்னா எப்பயில இருந்தோ ஹீரோவுக்கும் 2.0க்கும் நடுவுல என்னமோ ஒண்ணு இருந்திருக்கணும் தானே அப்படின்னு தான் நினைக்கிறோம். என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்படி ஹீரோ கிட்ட மூஞ்ச காட்டி ஹீரோயின் போனதும் ஸ்டேஷனுக்கு ஹீரோயினை பார்க்க வந்த புரோக்கரோட ஆள் புரோக்கர் இவகிட்ட கொடுத்த பென்ட்ரைவ் ஒண்ணு இருக்குல்ல அதை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு ஹீரோ தாங்க இதை அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அது சாதா பென்ட்ரைவ் வாங்க எவ்வளவு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அதுல இருக்கு. ஹீரோ நினைச்சிருந்தா பென்ட்ரைவை அவரோட டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அவர் பேர் வாங்கிருக்கலாம். ஆனா ஹீரோயின்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காரா. நல்லா கார்க் பால்ல அடி வாங்கின காட்டு உடும்பு மாதிரி இருந்துகிட்டு இவன் ஏன் நம்ம கிட்ட இவ்வளவு நல்லவனா நடந்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வேற உலகம் வேற பழக்கம்னு கதையா விட்டானே. அதையே யோசிச்சுட்டு இருந்த ஹீரோயின் என்ன பிளான் பண்ணாலோ இவ சீனியருக்கு போனை போட்டு சார் நான் இங்க இருந்து வேற ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஹீரோ எந்த ஸ்டேஷன்ல இருக்காரோ அங்க ஹீரோயின் டிரான்ஸ்பர் கேக்குறா. அதெல்லாம் காரிடி ஹீரோ கிட்ட வந்தாங்க. நைட்டு ஹீரோ 2.0 வீட்டுல படுத்து தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்காரு. அப்ப யாரோ வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. வர ஆளு ஒரு காலை தாங்கி தாங்கி நடக்கிறான். கொப்பத்தா கில்லர் தான் வராம போலடா அப்படின்னு நம்ம ஒரு ஆர்வமா பாத்துட்டு இருந்தா அவன் ஹீரோ வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டான். ஹீரோவுக்கு முழிப்பு வந்துடுச்சு. பயந்து போன ஹீரோ கதவுக்கு பின்னால பதுங்கிட்டு இருக்காரு. காலை தாங்கி 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 ஒரு கட்டத்துல ஹீரோ இருக்க இடத்துக்கு அவன் வந்துட்டாங்க. வந்தவனை ஹீரோ கோழி அமுக்குற மாதிரி அமுக்குனா கொஞ்சமும் ஹீரோ நினைச்சு பார்க்காத ட்விஸ்ட். காலை தாங்கி நடந்து வந்து இப்ப ஹீரோ அமுக்குன ஆளு அப்படியே பார்க்க 12 வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட்ல செத்த தான் அப்பா மாதிரியே இருக்காரு. எபிசோட ஆரம்பிக்கும் போதே ஹீரோ சொன்னாப்லயே நம்ம உலகத்துல உயிரோட இருக்கவன்லாம் இங்க செத்துட்டான் அங்க செத்தவன்லாம் இங்க உயிரோட இருக்கான்னு. அப்படி அந்த உலகத்துல செத்த ஹீரோவோட அப்பா இந்த உலகத்துல 2.0 அப்பாவா இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. அதுல ஹீரோ உறைஞ்சு போகும்போதே எபிசோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாலே ஹீரோ யோசிச்சாரு மேபி 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பா செத்ததும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அப்பா அங்க போயிருக்காரு. அவர் மட்டும் ஆக்சிடென்ட்ல சாகாம இருந்திருந்தா உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சிருக்கலான்னு. இப்ப இங்க ஒரு உயிரோட இருக்காரு. இவற்றை விசாரிச்சாலே அங்க என்ன ஆச்சுன்றது தெளிவா தெரிஞ்சிருமே. இருக்குடா சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இனிமேல் தான் இருக்குடா அப்படின்னு நீங்க வெயிட்டிங்லயே இருங்க. நான் அடுத்த எபிசோட இதுக்கு முன்னால இல்லாத மாதிரி சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறேன். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோட நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டாடா பாய்.